அடுத்த முக்கியமான விஷயங்கள் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இது ஊக்கத்தோட 2 வகை என்ன அப்படின்னா, புற ஊக்கம், அக ஊக்கம். இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன், எக்ஸ்டென்சிவ் மோட்டிவேஷன். அதாவது புற ஊக்கம் அப்படிங்கிறது எக்ஸ்டென்சிக்னு சொல்லுவோம். என்னென்னா, எப்படி ஊக்கம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா, பாராட்டு யாராவது கொடுத்தாங்கன்னா ஊக்கம் கிடைக்கும். மோட்டிவேஷனு பரிசு கொடுத்தா அதை நம்ம மோட்டிவேஷன் எடுப்போம். சலுகை அளிக்கிறது, இதெல்லாம் பாராட்டு, பரிசு, சலுகை இதெல்லாம் ஒரு மாணவர்கிட்ட கொடுக்கும்போது அவனுக்கு புற ஊக்கம் ஏற்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெரி குட் சொல்கிறது, இதெல்லாம் புற ஊக்கம். பார்த்திங்கன்னா புற ஊக்கிகள் ஊக்குவிக்கும் பொருட்கள் புற ஊக்கம்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுது, அவனை வலுப்படுத்துது, மேலும் நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்துது. அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு வெகுமதி கொடுக்கறது, தப்பு செஞ்சால் தண்டனை கொடுக்கறது, இதெல்லாம் புற ஊக்கம். அக ஊக்கங்கிறது உள்ளுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி அதை நம்ம ஊக்கப்படுத்திக்கிறது. அதாவது மியூசிக் கேட்குறது, இசையை கேட்குறது, கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றது, பிரார்த்தனை பண்ணுறது, இதெல்லாம் அக ஊக்கம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு சில உத்திகள், சில வகுப்பறையில் பயன்படுத்தக்கூடிய உத்திகள் பார்த்திங்கன்னா, நமக்கு பல்வேறு வயசுடைய மாணவர்களாம் இருப்பாங்க. கீழ் வகுப்பாக இருக்குன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், அவனை ஊக்கமளிக்கிறதுக்கு பரிசு கொடுக்கலாம். அப்படிலாம் கொடுத்தோம்னா நல்ல ஒரு ஊக்கியாக செயல்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்வியாண்டு நம்ம முடியுதுன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு அதை பார்த்திங்கன்னா தொடர்ந்து செயல்படுத்துறது நல்ல முறையில். அது மட்டும் இல்லாமல் எதை கற்கணுமோ அந்த கற்கப்பட்ட நடைமுறை வாழ்க்கையோடு சேர்த்து கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய நிலை ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, முந்தைய பாடம் என்னென்ன படித்தோமோ அது கூட கம்பேர் பண்ணி, அந்த அனுபவத்தை கம்பேர் பண்ணி, இப்போ இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்டுவல் மெட்டீரியலோட அவனுடைய அனுபவத்தையும் கேட்டு அப்படி கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஈஸியாக புரியக்கூடிய தன்மை இருக்கும். கற்றல் அனுபவத்தோடு பார்த்திங்கன்னா மாணவர் ஈஸியாக ஒன்றி போகக்கூடிய தன்மைங்கிறது இப்படி பண்ணும்போது இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு சில சமயத்தில் நடித்து காட்டக்கூடிய நிலை இருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வாத்தியார் செஞ்சு காட்டக்கூடிய நிலை பண்ணணும். படங்களை வச்சு சில பாடம் எடுக்கிறது, சில மாடல்ஸை வச்சு மாதிரிகளை வச்சு எடுக்கிறது, இதெல்லாம் படிக்கிறதுக்கு அவனை ஊக்குவிக்கக்கூடிய நிலையாக இருக்குது. அடுத்த லேர்னிங்னா என்ன, கற்றல் அப்படிங்கிறது என்னென்னா, கற்றல்ங்கிறது ஒருத்தன் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அறிவு, பழக்க வழக்கம், அவனுடைய மனப்பான்மை, அவனுடைய திறன், இதெல்லாம் பொறுத்து அவன் பெருகக்கூடிய நிலைக்கு பேர் தான் அந்த கற்றல் அப்படிங்கிறது பேர். சிம்பிளாக சொல்லணும்னா கற்றல் அப்படிங்கிறது என்ன, பயிற்சி, அனுபவம், இதோட அடிப்படையில் ஒருத்தனுக்கு ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய நடத்தை மாற்றம், அதாவது பிஹேவியரல் சேஞ்ச் ஏற்படுது. எதனால், ஒரு விஷயத்தை கற்கிறதுனால. அடுத்த கொஸ்டின் மிக நிச்சயமாக எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். அதாவது தாண்டெக் சொல்லக்கூடிய தூண்டல் துலங்கல் இணைப்பு கொள்கை அல்லது இணைப்பு கோட்பாடு அப்படிங்கிறது. அதாவது என்னென்னா, தாண்டெக்னு ஒருத்தர் சொல்கிறாரு, ட்ரையல் அண்ட் எரர் மூலமாக நம்ம நிறைய கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவது. முயன்று தவறி கற்றல் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க அந்த கோட்பாடை. அது என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு படம் வரைகிறோம், இல்லை ஹேண்ட் ரைட்டிங் சரியா இல்லை, என்ன பண்ணுறோம், திரும்ப எழுதி பார்த்து வருது. படம் வரைகிறோம், திரும்ப எழுதி பார்த்து வருது. அந்த மோட்டார் ஸ்கில்லுன்னு சொல்லுவோம். அதாவது சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பழக நமக்கு ஈஸியாக ஆகிடுது. அது பேர் தான் ட்ரையல் அண்ட் எரர். ஆரம்பத்தில் தப்பாக இருந்தால் கூட முயற்சி செய்யும்போது நமக்கு அது கரெக்டாக இருக்குது. அதுக்கு பேர் தான் தூண்டல் துலங்கல் இணைப்பு கோட்பாடு. சொன்னது யாருன்னா தாண்டைக்கு எதிர்பார்க்கலாம். இவர் ஒரு பசில் பாக்ஸ், அதாவது என்னென்னா ஒரு சிக்கல் அறை பரிசோதனை பண்ணுறாரு. அந்த பரிசோதனை அறை என்னென்னா, ஒரு பூனையை பார்த்திங்கன்னா ஒரு கூண்டில் விட்டுறாங்க. இது எப்படிப்பட்ட பூனைன்னா, நல்ல பசியோடு உள்ள ஒரு பூனை. அந்த பூனையை விட்டுறாங்க. அந்த பெட்டிக்கு வெளில பார்த்திங்கன்னா ஒரு கருவாடு துண்டு வச்சிடுறாங்க. ஒரு சின்ன கொக்கி அந்த கொக்கியை பூனை இது பண்ணுறதுனால, அமுக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த பெட்டியோட கதவு திறந்து வெளியே தனக்கு பிடிச்சமான அந்த கருவாட்டு துண்டை அந்த பூனை சாப்பிட முடியும். ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பெட்டியில் அடைக்கப்பட்ட பூனை பார்த்திங்கன்னா பெட்டியோட கதவை திறக்கிறதுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடுது, பசியால் இங்கேயும் துள்ளி குதிக்குது, கால் நகத்தால் கம்பி கதவை இரும்பு சட்டத்தை புறாண்டுது, பல்லால் கடிக்குது, கம்பியில் இடையில பூந்து வெளியே போகிறதுக்கு மோறுது, வாளால் போட்டு அடிக்குது, என்னென்னமோ பண்ணுது. வாளால் ஒரு சமயம் அடிக்கும் போது எதேச்சே பார்த்திங்கன்னா அங்கே உள்ள அந்த லிவர் கொக்கி தூக்கப்பட்டு பூனை வெளியே ஒடியாந்து அந்த மீன் துண்டை, அந்த கருவாட்டு துண்டை எடுத்து திங்க ஆரம்பிச்சிடுது. திரும்ப பார்த்திங்கன்னா பூனை பெட்டியில் திரும்ப அடைச்சா கூட என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தர் திரும்ப வாளால் அடித்து திறந்தது இல்லை, அதே போல் வாளால் அடித்து மீண்டும் திறக்குது, கதவை திறந்து திரும்ப சாப்பிட்டுட்டு போகுது. அப்போ என்ன ஆகுது, முதல்ல கண்ணாமண்ணு ஓடினா கூட அந்த தவறுகளின் எண்ணிக்கைங்கிறது, அதாவது அந்த ட்ரை பண்ணக்கூடிய எண்ணிக்கைங்கிறது குறைஞ்சி கரெக்டாக வாளால் இந்த கொக்கியை அமுக்குனா வெளில திறந்துடும் அப்படிங்கிறது தெரியுது. ட்ரையல் அண்ட் எரர் அப்படிங்கிற விஷயத்தை அதை முயன்றி தவறி கற்கக்கூடிய நிலைங்கிறது ஏற்படுது. இதை சொன்னது யாருன்னா தாண்டைக்கு, ஞாபகம்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னொரு முக்கியமான கொஸ்டினை பார்ப்போம். தேங்க்யூ.